அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. பாருங்க, அவருடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக இந்த பூமியிலே அவருடைய சித்தம், அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி. பாருங்க, இந்த பூமியிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய திட்டம், அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தத்தின் படித்தான் நடக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ ஞானி. ஞானமே அவர்தான், வல்லமை அவர்தான், எங்கும் வியாபகர் அவர்தான். அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். சில காரியங்களிலே நாம் குழப்பம் அடைகிறோம். ஐயோ, அது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்றோம். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானம், அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எவரையும் ரட்சிக்க அவரால் முடியும். எவரையும் ஆதாயப்படுத்த, எவரையும் தொட நம்முடைய தேவனாலே முடியும். இங்க வேதம் சொல்லுகிறது, தமது சித்தம், அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின் படியே. அவருடைய தீர்மானம், நம்முடைய தீர்மானம் இல்ல, நம்முடைய சொந்த காரியங்கள் இல்ல. பாருங்க, அவருடைய தீர்மானத்தின் படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி, இன்ஹெரிட்டன்ஸ் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, பாரம்பரிய சொத்தின் உரிமைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்கே வேதம் சொல்கிறது, தம்முடைய திட்டத்தின் நோக்கத்துக்கு ஏற்ப எல்லாவற்றையும் நிறைவேற்றுகின்ற இறைவனுடைய தீர்மானத்தின் படியே நாமும் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு ஊடாக உரிமை சொத்தொன்றை பெற்றிருக்கிறோம். பாருங்க, அந்த உரிமை சொத்து, பாரம்பரிய சொத்து, அது நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இந்த பூமியில தேவனை போல ஐஸ்வர்யவான் இந்த உலகத்துல யாருன்னா இருக்க முடியுங்களா? அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல பொன் வெள்ளி பொருட்கள் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவன் தான் பெரிய ஐஸ்வர்யவான், அவன் சொத்துக்கு உரிமை உள்ளவன். அவங்க ஜெனரேஷன், அவங்களுடைய தலைமுறை அந்த சொத்து உரிமையை பெற்றிருக்கிறாங்க நம்ம சொல்றோம். பாருங்க, இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்களும் நானும் தேவனுடைய அந்த சொத்து உரிமைக்கு நாம் பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, அவர் சொத்து ஒன்றை பெற்றிருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஊடாய் தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். பாருங்க, அவருடைய தீர்மானம் என்ன என்று நீங்க பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:9, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அப்போ அவருடைய சித்தம், தீர்மானம் பாருங்க, பரலோகம் பூலோகம் எல்லாவற்றையும் ஒரு நாள் வரப்போது, ஒரு நேரம் வரப்போது, அந்த நேரத்துல எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளே அவர் கூட்ட போகிறார், அவர் ஒன்று சேர்க்க போகிறார். அதுதான் தேவனுடைய அநாதை தீர்மானம், அவருடைய சித்தம். அதனால வரப்போகிற நாட்கள்ல இந்த பூமியில எப்பேற்பட்ட மனுஷனையும் அவர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரால் எல்லாமே கூடும், அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. சில நேரத்துல நம்ம நினைக்கிறோம், நம்ம மாதிரி அவங்க மாறணும், நம்ம மாதிரி அவங்க இருக்கணும், எங்க சபையில அவங்க வரணும், அப்பதான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, அப்பதான் அவங்க. இல்லைங்க,
அவருடைய தீர்மானத்தின்படி. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். அப்ப பாருங்க, மாம்சமான யாவர் மேலேயும் அவர் ஆவியை ஊற்ற போகிறார். தேவனுடைய ஐஸ்வர்யம், அவருடைய தீர்மானம், அவருடைய ஆலோசனை எவ்வளவு பெரியது என்று நம்மால கிரகிக்கவே முடியாது. அவருடைய அன்பு, அவர் மன்னிக்க மனம் பெருத்து இருக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்று சேர்க்க அவரால் முடியும். அதனால அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் சும்மா இல்லைங்க. அவருடைய பிளான், அவருடைய பர்பஸ், அவருடைய வில், அவருடைய திட்டம், நோக்கம், சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏனென்றால் அவர்தான் தீர்மானித்திருக்கிறார் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே சுதந்திரராய் மாறும்படியாய். அந்த சுதந்திரத்தை, அந்த சுதந்திர பாரம்பரிய சொத்துக்கு நீங்களும் நானும் பங்கு உள்ளவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். அதனாலே அவருடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். அந்த காலத்துல சொல்லுவாங்க பெரியவர்கள், கிறிஸ்தவங்க, அவருடைய சித்தம் என் பாக்கியம் என்று. அதே போல அவருடைய சித்தம் நம்முடைய பாக்கியமாய் மாறும். அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே பலிக்கும். எதை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்து நீங்க சந்தேகப்பட தேவையே இல்லை. அவருடைய பிளான், பர்பஸ், வில், அவருடைய திட்டம், தீர்மானம், சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது அப்படியே நிறைவேற்ற நம்மை நாம் தாழ்த்தி ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடிபணிவோம். கர்த்தர் தாம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.